இஸ்ரேலை உலக நாடுகளுக்கு முன் அம்பலப்படுத்துவோம். ஹமாஸுக்கு வாக்கு கொடுத்த எகிப்து. காசாவில் நடப்பது அப்பட்டமான இனப்படுகொலை, அதனை உடனே தடுத்து நிறுத்துங்கள் என்று உலக அரங்கில் பல்வேறு தன்னார்வ அமைப்புகள், சமூக சேவகர்கள், மருத்துவர்கள், மனிதாபிமானம் மிக்க நாடுகள் கதறி வருகின்றன. ஆனால் காசா இஸ்ரேல் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் எவ்வித முன்னேற்றமும் ஏற்பட்டதாக தெரியவில்லை. கிணற்றில் போடப்பட்ட கல்லாக கிடக்கும் இந்த விவகாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல எகிப்து முடிவெடுத்துள்ளது. காசா மக்கள் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் கொடூர தாக்குதல்களை கண்டு கொதித்து போன எகிப்து தற்போது ஹமாஸிற்கு நேசக்கரம் நீட்டியுள்ளது. காசாவிற்கு உணவுப் பொருட்களை வழங்குவதற்காக எல்லையை திறந்து வைத்ததில் தொடங்கி ஹமாஸ் ஃபத்தா குழுவிற்கு இடையே இருந்த பிரச்சனையை பேசி தீர்த்தது முதல் எகிப்து பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது. தற்போது காசாவிற்கு மற்றொரு உதவியையும் செய்ய எகிப்து முன்வந்துள்ளது. தோஹாவில் ஹமாஸ் முக்கிய பிரதிநிதிகளை சந்தித்த துருக்கி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் ஃபிடான் காசா போர் நிலவரம் குறித்து விவாதித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது வடக்கு காசாவில் பாலஸ்தீன மக்கள் இஸ்ரேலின் கொடூர தாக்குதல்களால் கடுமையாக பாதிக்கப்படுவதை ஹமாஸ் எடுத்துரைத்துள்ளது. அப்போது துருக்கி வெளியுறவுத்துறை அமைச்சர் பாலஸ்தீன பிரச்சனையில் தங்கள் நாடு உறுதியான நிலைப்பாட்டை கடைபிடிப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் மனிதாபிமானமற்ற பேரழிவை பற்றி எடுத்துரைத்து சர்வதேச நாடுகளை அணிதிரட்டுவோம் என்றும் போர் நிறுத்தத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்றும் உறுதியளித்துள்ளார். இஸ்ரேலுடன் நெருக்கம் காட்டி வந்த எகிப்து தற்போது பகையை மறந்து ஹமாஸுடன் கைகோர்த்திருப்பது இஸ்ரேலுக்கு பெரும் நெருக்கடியாக மாறியுள்ளது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.